சிம்ம ராசி மக நட்சத்திரம். ஸோ நீங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு படிப்புக்கு மேல் படிப்புக்காண்டி போறீங்க. பட் வந்து உங்களுக்கே வந்து ஒரு கூற்று என்னன்னா, எனக்கு வந்து படிப்பு மந்தமா இருக்குதே கொஞ்ச நாளா, ஏன்? எதுக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. ஸோ உங்களோட ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் திசை நடத்துறாரு. அப்ப கேது மாத தசை, சுக்கிர மாத தசை. அப்ப சுக்கிர மாத தசை முடியிற வரைக்கும் நீங்க நல்லாவே படிச்சு நல்ல விதமான வாழ்க்கை தரத்துக்குள்ள வந்துருவீங்க. இது 1 உங்க ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில. 2வது ராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து கேது, ராகு கேது பயிற்சி ஓடிக்கிட்டு இருக்குது. ராசியிலே கேது நிக்கிறதுனாலயும், கெண்டக சனி ஓடுற ஒரு காரணத்தினாலயும் தான் ஒரு மந்தம். ஸோ ஒரு மைண்ட் டைவர்ட், ஒரு இது புரிதல் இல்லாம, ஒரு இத கேப்சர் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சில காரிய தடை தடங்கள் தான் உங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு, உங்களோட ஆம்பிஷன், உங்களோட ஃபியூச்சரை நினைச்சுக்கிட்டு, இப்போதைக்கு அந்த படிக்கிற காலகட்டங்கள்ல கரெக்ட்டா படிச்சுட்டு, நல்ல விதமா ஸ்கோர் பண்ணிட்டு நீங்க வெளியாகுங்க. பட் நீங்க நல்லா படிப்பீங்களான்னு கேட்டா, அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு சில காரிய தடை தடங்கள் இருக்கும். நீங்க வந்து உங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க நல்ல விதமா படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரி நல்லா படிச்சீங்கன்னா, நீங்க A+ எடுக்காட்டினா கூட உங்களால நல்லா ஸ்கோர் பண்ணி, நீங்க நல்ல விதமா வெளியாக முடியும். அதுவரைக்கும் இந்த ராகு கேதுவோட தாக்கம் ராசிக்கு இருக்கும். ஜனன ஜாதகம் நல்லா இருக்குது. ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில நீங்க நல்ல விதமா படிச்சுட்டு வெளியாகுவீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா?